Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இன்னைக்கு கிளாஸ்ல நாம செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் 2.14 பார்க்க போறோம். இது மாடுலார் அரித்மெட்டிக் கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் 2.11ல இந்த கான்செப்டோட பேசிக் பார்ட், அதாவது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த கான்செப்ட்ஸ் இதோட பேசிக் ஃபார்மேட் என்ன, ரூல்ஸ் என்ன, இது எல்லாமே அந்த கிளாஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போது நாம் கொஷின் என்னன்னு பார்ப்போம். சால்வ் 8x is congruent to 1 modulo 11. இது என்ன மாதிரி ரீட் பண்ணணும்? congruent to. இதோட பேசிக் திங் எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. 8x is congruent to 1 modulo 11. இதை சால்வ் பண்ண போகிறோம் நாம். இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது அதுக்கு நம்ம பேசிக் ஃபார்மேட் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரூல்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் பண்ண போகிறோம். இப்போது ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போது சொல்யூஷன் எழுதும்போது ஃபர்ஸ்டில் என்ன கொஷனில் கேட்டிருக்காங்களோ அதை எழுதுவோம். அதுக்கப்புறமா இதோட பேசிக், இந்த மாடுலார் அரித்மெட்டிக் ஃபார்மேட், பேசிக் ஃபார்மேட் எழுத போகிறோம். அது என்னென்னா A is congruent to B modulo n. ஏன்றது டிவிடெண்ட்டாக வரும், என்னன்றது டிவைசர், B ரிமைண்டர். ஓகே, இந்த பேசிக் திங்ஸ்லாம் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்தா மட்டும்தான் புரியும். இப்போது இந்த பேசிக் ஃபார்மேட்டை இந்த மாதிரி தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் ஒன் ஆஃப் த ரூல் என்னென்னா A minus B is some multiple of n. Some multiple of n. மாடுலார் அரித்மெட்டிக்கில் இருக்கிற பேசிக் ரூல்ஸோட ஒன் ஆஃப் த ரூல்ஸ் என்னென்னா A minus B is some multiple of n. ஓகே, இங்கே ஏக்கு பதிலாக 8 இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது, என்னுக்கு 11 இருக்குது. இப்போது A minus B is some multiple of n அப்படின்னா என்னென்னா A minus B equal multiple of n means any integer. என்ன இன்டிஜராக வேணாலும் இருக்கலாம், ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். அந்த நம்பரை நம்ம ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் சூஸ் பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி n இருக்கிறதுனால ஏதாவது எனி அதர் லெட்டர் லைக் KN, மல்டிபிள் ஆஃப் n, K இன்ட்டு n. இதுதான் இந்த ஃபார்மேட், இந்த ரூலுக்கான ஒரு ஃபார்மேட். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது A minus B, ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 8x, ரைட்? 8x minus this one equal K. K could be any number. K into n is 11, right? Okay, from this only we are going to find out the value of x. We have gotten 8x minus 1 equal 11k. Okay, from 11k. From this we are going to find out the value of x. இப்போ இந்த equation நம்ம சால்வ் பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போது 8x இங்கே இருக்கும், 8x equal இந்த -1 இந்த பக்கம் வரும்போது +1 ஆயிரும். அப்போது 11k plus 1. இப்போது இதிலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது x ஈக்குவல் 11k plus 1 divided by 8. இப்போது கேன்றது எனி இன்டிஜர், எந்த வேல்யூ என்ன நம்பராக வேணால் இருக்கலாம். இப்போது நமக்கு கேல 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பர்ஸ் 1 by 1 அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் கேக்கு 1 அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் 2, 3, இந்த மாதிரி 1 by 1 அப்ளை பண்ணி எந்த ஸ்டெப்பில், எந்த கேஸில்
இந்த ஹோல் திங் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதோ, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சுன்னா அந்த ஸ்டேஜில் வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ தான் ஆன்சர். ஓகே, இந்த ஸ்டெப்பில் கேக்கு பதிலாக இண்டிஜர்ஸ் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 2, தென் 3, இந்த மாதிரி 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கம்ப்ளீட்டாக அது டிவைட் ஆகுதுன்னா அந்த கேஸில் வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம கேக்கு 1, 2, 3 அந்த மாதிரி வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கே ஈக்குவல் 1, 2, 3, 4 அது அப்படி போயிட்டே இருக்கும். அப்போது ஃபர்ஸ்டில் கேக்கு 1 போடும்போது எக்ஸ் ஈக்குவல் 11 இன்ட்டு கேயோட வேல்யூ 1. 1 plus 1 divided by 8. 11 into 1, 11, right? So 11 plus 1, 12. 12 divided by 8. இது simplify பண்ணும்போது 6 2s are 12, 4 2s are 8. Then 3 2s are 6, 2 2s are 4. Answer is 3 by 2. 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வராது, மீதி வந்து அதாவது ரிமைண்டர் 0 வராது. 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது அதுக்கான ரிமைண்டர் 0 வராது. ஸோ கண்டிப்பாக ரிமைண்டர் சம் நம்பர் வரும். ஸோ நம்ம இதை எடுக்க முடியாது. ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூ கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ தென் அகெயின் கே ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ண போகிறோம். கே ஈக்குவல் டு தென் x value is 11 into 2 plus 1 divided by 8. 11 into 2, 22. 22 plus 1, 23. 23 divided by 8. Leave me remainder remainder value 0 இருக்காது. ஸோ நம்ம இந்த நம்பருமே எடுக்க முடியாது. இப்போ 1 by 1 செக் பண்ணும்போது கேயோட வேல்யூ 5 அப்ளை பண்ணும்போது கேயோட வேல்யூ 5க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுவோம். 11 இன்ட்டு கேயோட வேல்யூ என்ன, இதுதான் பேசிக், இதில் தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, கேயோட வேல்யூ என்ன 5. 5 + 1 divided by 8. 11 into 5, 55. 55 plus 1, 56. 56 divided by 8. இப்போ இதை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும். 1 8 is 8. 7 8s are 56, right? So answer 7. Question is 7. Remainder is 0. ஓகே, ரிமைண்டர் 0 வரது தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போது இந்த கேஸில் வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ நமக்கு 7 வந்திருக்கு. ஓகே, எக்ஸோட வேல்யூ 7. இது ஒன் ஆஃப் த ஆன்சர். சம் நம்பர்ஸ் வரும், எக்ஸுக்கு 1 வேல்யூ கிடையாது, 2 3 வேல்யூஸ் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த நம்பர். எக்ஸோட வேல்யூ ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து 7. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 7. அகெயின் செக் பண்ணும்போது அது வந்துட்டே இருக்கும். இப்போது கேக்கு 5 போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா 1 by 1 செக் பண்ணும்போது நம்பர் வந்துட்டுருக்கும். பட் கே இந்த ஸ்டேஜில் k is equal to 5, தென் செக் பண்ணும்போது 6 செக் பண்ணுவோம், 7 1 by 1 செக் பண்ணுவோம். பட் நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ண போகிற நம்பர் வந்து 13. ஓகே, ஏன்னா அதுதான் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் x is equal to 7. This one, first answer. Then k equal 13. Then இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது x equal 11 into 13 plus 1 divided by 8. 11 into 13, how much? 11. 1 3 is 3, 1 3 is 3, 1 1 is 1, 1 1 is 1. 3 4 1, 143. 143 plus 1 by 8. How much? 144 by 8. இப்போ டிவைட் பண்ணும்போது 1 8 is 8. 1 8 is 8. Remainder 6, right? 64. Then 8 8s are 64. So here we are
having the quotient is 18, right? 18 quotient இருக்கு, but remainder 0. So இந்த k value consider பண்ண முடியும். So x ஓட value என்ன இங்க 18, right? Second answer 18. First answer 7. Next answer 18. Okay. அதுக்கப்புறம் 1 by 1 செக் பண்ணும்போது k ஓட வேல்யூ 21 அப்ளை பண்ணும்போது 21 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு. ரெண்டு எக்ஸோட வேல்யூ, ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 7, செகண்ட் எக்ஸோட வேல்யூ 18. இப்போ தேர்ட் நம்பர் வேணும்னா நீங்கள் கேயோட வேல்யூ 21 அப்ளை பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், ஆன்சர் கிடைக்கும். இப்போது நம்ம கேயோட வேல்யூ 13 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேயோட வேல்யூ 21 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஆன்சர் x equal 7, then 18, right? So next k value is k value 21. in the formula la k க்கு 21 போட்டா x என்ன கிடைக்கும்? அதுதான் 11 into 21 plus 1 divided by 8. 11 into 21. 11 into 21. 1 is 1, 1, 2, 1 is 2, 1 is 2, 3, 2, 231. 231 plus 1, 232 by 8. 232 by 8. 1 8 is 8. 2 8s are 16. Remainder 7, right? 72. 7, 72. 72. If we are dividing 72 by 8, you will be getting 9 8s are 72, right? So here the answer is 29. Quotient is 29, remainder is 0, right? So in the stage la x oda value enna vandirukku 29. X value 29. So next answer 29. இதுதான் xக்கான values. இதுதான் answer, x ஓட answer. இதில் இந்த 3 values மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நம்ம 1 by 1 செக் பண்ணிட்டு வரும்போது k ஓட வேல்யூ 5, k வேல்யூ 5, k வேல்யூ 13, k வேல்யூ 21. இந்த 3 வேல்யூஸ் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, இந்த 3 numbers are enough. Answer is 7, 18 and 29. This much. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்கான ஃபார்மேட் தெரியணும், அதோட ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ரூல் வந்து a minus b is a multiple of n. அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் பண்ணுறோம். இந்த வந்து கேயோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். அது 1 by 1 பண்ணும்போது லெந்தி ப்ராசஸ். இப்போது நம்ம ஞாபகம் வச்சுட்டு கேக்கு 5 அப்ளை பண்ணுறோம், தென் கேக்கு 13 அப்ளை பண்ணுறோம், தென் 21 அப்ளை பண்ணும்போது எக்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். This much I had in this video. I hope this video helpful. If you found this video helpful, hit like button, share it with your friends and subscribe to the channel Blackboard Techniques for more updates. We'll see you in another video. Until then, Shiny signing off.